ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து நாள் சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி வந்து வெளியே போயிட்டு வந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து எப்பவும் போல் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு பாப்பாங்களை ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் சாதம் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃப்ரூட்ஸ் வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா, அது கொள்ளு, பச்சை பயிறு, அப்புறம் இன்னும் 2-3 ஐட்டம் அதெல்லாம் போட்டு எல்லா பேக்கெட்லேயே வரும், நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். அது வாங்கிட்டு வந்து அது நைட்டே ஊற வச்சுட்டு இப்போ அது பாயில் பண்ணிட்டு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் அவங்களுக்கும் கொடுத்துருக்கேன். எனக்கும் லஞ்சுக்கு எடுத்துக்கலான்ட்டு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். வெயிட் லாஸில் இருக்கிறவங்கள நம்ம எதனா ஒரு ப்ரோட்டீன் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 64லே தான் இருக்குது. வெயிட் வந்து கம்மியாகலை, இன்னும் பொறுமையாக கம்மியாகட்டும், பார்த்துக்கலாம். இந்த மந்த் வரைக்கும் டைம் இருக்குது, நம்மளுக்கு எவ்வளோ குறைக்கிறோன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பாப்பா குட்டி பையனுக்கு வந்து தடுப்பூசி போடலாம். அவனுக்கு வந்து 1 மந்த்தாக கோல்டு, இருமல், ஜுரம் இருந்துச்சு. கோல்டு, இருமல் மட்டும் போகவே மாட்டுது. சரி, இப்போ தான் கொஞ்சம் 2 நாளாக ஆக்டிவாக விளையாடுறான். ரொம்ப லீன் ஆகிட்டான். எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஒல்லி ஆகிட்டான். எதுவுமே சாப்பிட மாட்றான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றான். அதுக்குள்ளேயே தடுப்பூசி போன வாரம் தேர்ஸ்டே போட வேண்டியது. இப்போ வந்து சரி போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போன வாரம் போய் கேட்டோம். பொறுமையாக போட்டுக்கோங்க, கோல்டுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் இருக்கும்ன்ட்டு நான் காலையிலே வந்து ஏர் வாஷ் பண்ணிட்டேன். ஈரமாக என் தலை ஃபுல்லாகவே ஏர் வாஷ் பண்ணிவிட்டு குழந்தையும் குளிக்க வச்சுட்டு அவருக்கு டிஃபன் ஊட்டிட்டு பசங்க அனுப்பிச்சிட்டு இது வேலை பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, மிஷினில் வந்து துணி துவைக்க போட்டிருக்கேன். அதுவும் காய வச்சாச்சு, அம்மா காய வச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ தான் இவரும் நானும் குழந்தை போனோம். பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வரமாட்டாங்களா நர்ஸு, இது நாளைக்கு தான் வருவாங்களா, ஃப்ரைடே. நாளைக்கு வந்து போனதே வேஸ்ட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். அங்கே கோவில் இருக்கும், பிள்ளையார் கோவில் இருக்கும். சின்ன வயசுல அங்கே தான் சாமி கும்பிட்டு வருவேன். பர்த்டே அந்த மாதிரி டைமில் வந்து 2 கோவிலுக்கும், முருகர் கோவில், பிள்ளையார் கோவில், 2 கோயிலுக்குமே போவேன். ஆஞ்சநேயர் கோயில் 3 கோயில் இருக்கும். இப்போ வந்து கிட்டவே எப்போனா திடீர்னு போகணும் அந்த மாதிரி இருந்தால் போவேன். மேரேஜ் ஆகிட்ட பிறகு நான் போகிறதே கிடையாது. ரொம்ப ரேர் ஆகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த சைடே தான் போவேன், மெயின் ரோட்டுக்கா. ஆனால் வந்து அந்த கோயில் போய் சாமி கும்பிட்றதில்ல. நல்லாயிருக்கும், பிள்ளையார் இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டு. வந்து அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டேன்னா குழந்த வந்து அந்த கோயில் பின்னாடி தான் வந்து தடுப்பூசி போடுற இடம். சிஸ்டர் வரல, அதனால் சொல்லிட்டு என்ன பண்ணலாம், சாமி கும்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். 2 கை கும்பிட்டு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க தம்பி, குட்டி பையன் வந்து. அதுக்கப்புறம் வண்டியில் போனோடனே எப்போவுமே தலை வாரிக்க மாட்டார், அடம் பண்ணிகிட்டே இருப்பார். நான் ரெடி ஆகிட்டேனோடனே என்னை பார்த்துட்டோடனே போகலாமா, தலை வாரிக்கு போகலாம் அப்படின்னோடனே கம்முன்னு உட்காந்துட்டாரு. நான் எப்படி வரனாலும் சைலண்ட்டாக காமிச்சிட்டு இருந்தார். இப்போவே புரியுது, வெளியே போகிறோம், அம்மா வெளியே போகிறாங்க, மம்மி வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருக்கிறாரு. இப்படி தான் இருக்காங்க. ஃபோன் அடிக்ட் ஆகுறாங்க. அடிக்ட் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம எதனா அவங்க கூடவே விளையாடிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணணும். அப்படி தான் ட்ரை பண்ணுறேன். இருந்தாலும் ஃபோன் எடுக்கிறான், தூக்கி போடுறான், அந்த மாதிரி இருக்குது. தூக்கம் காலையில் தண்ணி ஊற்றுறதுனால தூக்கம் வந்தோடனே அதோ வெளியே ஹாலில் வந்து யானையில் படுக்க வச்சுருக்கேன். தூங்கிட்டான். அப்படியே கொஞ்ச நேரம் தான் ஆட்டினேன், தூங்கிட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய டிப்ஸு சொல்லியிருப்பேன். யார் யார் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லான டிப்ஸை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது தயிர் செட் ஆகாதவங்க விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூள் வந்து கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த மஞ்சள் இருக்கோ வீட்டில் அதையும் போட்டுக்கலாம். முட்டையோட அந்த வெள்ளை இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு மஞ்சத்தூள், காஃபி பவுடர், எந்த பிராண்ட் இருந்தாலும் ஓகே தான், காஃபி, அது பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் பொறுமையாக அப்ளை பண்ணிக்கோங்க. வெயில் டைமில் வெளியே குளிக்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு டைம் ஃப்ரீயாக தான் இருக்கேன், நான் பொறுமையாக பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம். பேன் காற்றுல கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு பேக் மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டுனா டிஷ்யூ பேப்பர் வீட்டில் யாருக்கு என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் தெரியுங்களா, அந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து முதல்ல அப்ளை பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற பேக் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த டிஷ்யூ பேப்பர் அப்படியே இப்படி ஒட்டிடுங்க. அது மேலே ஒட்டிட்டு இருக்கிற நிறைய இருக்கும்ல, அதை எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பர் மேலேயும் நல்லா அப்படியே தடவிட்டிங்கன்னா அது நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி இருக்கும், மாஸ்க் மாதிரி ஆகிடும்.
நீங்கள் வந்து அதை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே ட்ரை பண்ணி விட்ருங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா அது எவ்வளோ டைம் எடுக்குதோ ஒரு ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்லா ட்ரை பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே கிளியர் பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்னஸ்ஸாக நல்ல க்ளோயிங்காக ஒயிட்டாக ஸ்கின்னு கிடைக்கிறது நீங்களும் பார்ப்பீங்க. இது வந்து உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்க்கும் எக்கோட ஒயிட் போட்டிங்கன்னா அவ்வளோ ஒயிட் ஆவீங்க. அதுவும் இல்லாமல் ஹேருக்கும் எக்கோட ஒயிட் போட்டிங்கன்னா க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் யார் யார் ட்ரை பண்ணுங்க, முட்டை வெள்ளைக்கரு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஹேர் பேக்கும் போடுங்க. வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா முட்டை உங்களுக்கு 2 முட்டை இருந்துச்சுன்னா தலை குளிக்க போகிறேன்னா ஃபேஸ் பேக் போட்டுட்டு இன்னொரு முட்டை உடச்சி நீங்கள் ஹேர் பேக் போடலாம். வெறும் முட்டை வரையும் போடலாம். அப்படி இல்லைன்னா அது கூட தயிர் சொல்கிறல தயிரும் ஃபேஸ் பேக்கும் போட்டுக்கலாம். தயிர் ஆலிவேரா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நேற்று ஒரு விளாக் போட்டிருப்பேன் நான். கரிசலாங்கண்ணி அப்புறம் நெல்லிக்காய் செம்பருத்தி அது கூட முட்டை உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணி எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேக்காக போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோம்மேடாக நீங்கள் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து லைஃப் வரும். முடி சரி, ஸ்கின்னு சரி, நல்லா உங்களுக்கு டைட்டன் ஆகும். ஸ்கின்னெல்லாம் ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். ஒயிட் ஹேர் வராது. எனக்கு எல்லாம் ஒயிட் ஹேர் இன்னும் வரல. என் ஏஜில் இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அது முன்னாடியே ஒயிட் ஹேர்லாம் வந்துட்டுருக்கு. அது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ப்ரோட்டீன் சரியாக எடுக்காமல் இருக்கிறோம். ஜிங்க் முடிக்கு நிறைய தேவைப்படுறது. அது மாதிரி இருக்கிற யூடியூப்பில் நீங்கள் யாருக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது லிஸ்ட் வரும். அதை பார்த்து எது சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்ட்டு நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணி ஒரு சார்ட் மாதிரி வச்சுன்னு நீங்கள் ஹேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா நிறைய டிப்ஸ் இருக்குது. அது எது உங்களுக்கு செட் ஆகுதோ நீங்கள் அதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு வந்து ஷார்ட் வீடியோவில் போடுவேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மண்டே வந்து பாப்பாவுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 1 வீக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பெங்களூர் போகிற ட்ரிப் ஒன்று இருக்குது. போஸ்ட் நான் விளாக் முடிஞ்சால் எடுப்பேன். 2 டேஸ் இல்லைன்னா எடுக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீக்கு வெனஸ்டே கிளம்புறோன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3 டேஸ் வந்து போகிற மாதிரி இருக்குது. வெயிட் லாஸ் எப்படி ஸ்ட்ரகிள் ஆக போகுது தெரியல. நான் எப்போவுமே பாருங்கள் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்ல எதனா ஒரு ஸ்ட்ரகிள் வந்துகிட்டே இருக்கும். இப்போ எப்படி ஒழுங்காக போயிட்டுருக்கேன்னு நினச்சிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் வீக் ஏன்னா வந்து லாங்கில் போகிறோம். ஃபுட் ஹேபிட் வந்து நம்ம நினச்ச மாதிரி சாப்பிட முடியாது. அதனால் எப்படின்னு தெரியல. இப்போ கஷ்டப்பட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வந்து ஊருக்கு போன பிறகு தான் தெரியும் அது எப்படி இருக்குன்னு. 3 டேஸ் பரவாயில்ல விடுங்க. அந்த 3 டேஸ் என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு நெக்ஸ்ட் டேலேருந்து கண்டினியூ பண்ணிவிட்டு சிவியராக ஒர்க் அவுட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். காலையில் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோ வந்து போட முடியல. ஈவினிங்கோ நம்மளுக்கு செக்ஷன் ஒன்று இருக்குது நம்ம சென்டரில். அது வந்து நான் 1/2 hour அதில் 7 o'clock நினைக்கிறேன் 7:30 வரைக்கும் நடக்கும். அதில் நான் ஈவினிங் ஃபிட்னஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு உடம்பு வந்து ஷேப்பாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணால் கூட இந்த மசில் கெயின்லாம் டைட்டன் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.